ராயன் அதாவது நம்ம தனுஷ் அவருடைய இயக்கத்தில் அவரே நடிக்க இப்போதைக்கு ரிலீஸ் ஆக போகிற ஒரு பிரம்மாண்டமான திரைப்படம் D15. அதாவது நம்ம தனுஷ் அவருடைய 50வது படம். ரீசெண்டாக நம்ம மகாராஜா விஜய் சேதுபதியோடைய 50வது படம் வெளிவந்து உலக அளவில் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு படமாக மாறியிருக்கேன். இந்த திரைப்படமும் நம்ம தனுஷ் அவர்களுக்கு 50வது படம். இந்த படம் அவருக்கு ஹிட் ஆக போதா, ஃப்ளாப் ஆக போதா, இல்லை டிசாஸ்டர் ஆக போதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா பெரும்பாலான நடிகர்களுடைய படங்கள்லாம் நீங்கள் 50வது படம் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஃப்ளாப்பாக தான் இருக்கும். அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. ஆனால் இந்த ராயன் படத்துக்கு இண்டஸ்ட்ரியில் ஒரு பயங்கரமான ரிப்போர்ட் இருக்குது. நம்ம தனுஷ் அவர்கள் ஒரு சிறப்பான தரமான சம்பவத்தை பண்ண காத்துக்கிட்டு இருக்காராமா. அந்த அளவுக்கு சூப்பராக இந்த படத்தை மேக் பண்ணியிருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் வெளிவரக்கூடிய ஒரு திரைப்படம் அப்படின்றதுனால கூடுதலாக நிறைய எதிர்பார்ப்போட ரசிகர்கள் இந்த படத்து மேலே ஒரு மிகப்பெரிய ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதம் அதாவது ஜூலை 26 இந்த படம் இப்போது தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம தனுஷருடைய பர்த்டே ட்ரீட்டாக இந்த படம் தியேட்டருக்கு வரப்போகுது. கண்டிப்பாக தாறுமாறாக இருக்க போகுது. அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. ஆனால் என்ன, இந்த படம் ஜூலை 12 வர வேண்டியது வரல, தள்ளி போயிடுச்சு. அதுதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்கு. சரி, இந்த ராயன் படத்தை பற்றி இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் இப்போதைக்கு ரொம்பவே பிரம்மாண்டமாக நேரு ஸ்டேடியத்தில் பண்ண போகிறாங்க. ஜூலை 6 இந்த படத்துடைய ப்ரொமோஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது இந்த ஜூலை 6 இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சோட இந்த படத்துடைய ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கான அப்டேட் இன்னும் 2 நாளில் சன் பிக்சர்ஸ் தரப்பில் ஒரு புது ப்ரோமோவோட ஆஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம சன் பிக்சர்ஸ் அதிகாரப்பூர்வமாக இந்த விஷயத்தை சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இது வரைக்கும் இந்த படத்தில் இருந்து 2 சாங் வந்திருக்கு. ஆனால் அந்த 2 பாடலுக்கும் பெரிய வரவேற்பு கிடைக்கல. ரகுமான் என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியல. கண்டிப்பாக அந்த ஆடியோ லான்ச்சில் அவருடைய லைவ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. கண்டிப்பாக மீதி இருக்கிற பாடலாவது நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஏதோ ஒன்று, ராயன் படத்துடைய பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச் ஜூலை 6 நேரு ஸ்டேடியத்தில் பண்ண போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.